ஹலோ, இந்த விளக்கத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ஸ்டீஃபன் ஆர் கவியோட ஒரு மிக முக்கியமான உலக புகழ் பெற்ற கான்செப்டான தி 7 ஹேபிட்ஸை பத்தி தான் பார்க்க போறோம். இது வெறும் சக்சஸ் டிப்ஸ் கிடையாது, உங்களை உள்ளாரிருந்து முழுசா மாத்துற ஒரு இன்சைட் அவுட் பாரடைம் ஷிஃப்ட். வாங்க நேரடியா விஷயத்துக்கு போவோம். இந்த கான்செப்டை புரிஞ்சுக்க ரால்ஃப் வால்டோ எமர்சன் சொன்ன ஒரு அட்டகாசமான விஷயத்துலேருந்து ஆரம்பிக்கலாம். நீங்க உண்மையில எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறது என் காதுகள்ல அவ்வளோ சத்தமா ஒலிக்கும் போது நீங்க என்ன சொல்றீங்கன்னு என்ன கேட்கவே இல்லை. இது எவ்வளோ பெரிய உண்மை பாத்தீங்களா? நாம வெளியே காட்டுற அந்த மேலோட்டமான வித்தைகள் உண்மையான கேரக்டர் இல்லாம எப்படி ஃபெயில் ஆகுதுங்கிறத இது கச்சிதமா சொல்லுது. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி. நாம எவ்வளவுதான் ஆர்வமா புதுசா டயட் ஆரம்பிச்சாலும் டைம் மேனேஜ்மெண்ட் ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணாலும் அது ஏன் கொஞ்ச நாள்ல ஃபெயில் ஆயிடுதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? நாம என்னதான் நேர்மையான நோக்கத்தோட செஞ்சாலும் இந்த குவிக் ஃபிக்ஸ், அதாவது குறுக்கு வழிகள், ஏன் எப்பவுமே நிரந்தரமான ரிசல்ட்டை கொடுக்கறதே இல்ல? இதுக்கு பதிலாதான் நம்ம பகுதியான தி குவிக் ஃபிக்ஸ் ட்ராப், அதாவது இன்றைய மாடர்ன் கலாச்சாரம் எப்படி ஒரு தப்பான ஷார்ட்கட் தீர்வை நமக்கு வித்துக்கிட்டு இருக்குன்னு இதுல பார்க்கலாம். இதை நல்லா கவனிங்க. முதல் உலக போருக்கு பிறகு நம்ம சமூகம் கேரக்டர் எத்திக்ல இருந்து பர்சனாலிட்டி எத்திக்கு மாறிடுச்சு. அதாவது நேர்மை, பணிவு மாதிரியான ஆழமான நற்பண்புகளை விட்டுட்டு பப்ளிக் இமேஜ், மற்றவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற டெக்னிக்ஸ்னு மேலோட்டமான குறுக்கு வழிகளை தேட ஆரம்பிச்சிட்டோம். இது பாக்குறதுக்கு சட்டுன்னு வேலை செய்யற மாதிரி இருக்கலாம், ஆனா அடிப்படையான நல்ல கேரக்டர் இல்லாம இது ஒரு சாதாரண பேண்டேட் மாதிரி தான், ரொம்ப நாளைக்கு ஒட்டாது. இதை இன்னும் சுலபமா புரிஞ்சிக்க ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு விவசாய பண்ணையில நீங்க குறுக்கு வழியை யூஸ் பண்ண முடியுமா? வசந்த காலத்துல விதைய விதைக்காம விட்டுட்டு சம்மர் ஃபுல்லா ஜாலியா ஊர் சுத்திட்டே திடீர்னு இளையோதர் காலத்துல ஒரே ராத்திரியில அறுவடை செஞ்சிட முடியுமா? கேட்கவே ரொம்ப வேடிக்கையா இருக்குல்ல. அது முட்டாள்தனம் தானே? அந்த விவசாயம் எப்படி ஒரு இயற்கையான அமைப்போ அதே மாதிரி தான் மனிதர்களோட பிஹேவியரும். இங்க லா ஆஃப் த ஹார்வெஸ்ட், அதாவது அறுவடை விதி தான் வேலை செய்யும். நீங்க எதை விதைக்கிறீங்களோ அதைத்தான் அறுவடை செய்ய முடியும். ஷார்ட்கட்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. ஆழமான நற்பண்புகள்ங்கிற வேர் இல்லாம நீங்க கத்துக்கிற எந்த ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரிக்கும் கடைசியில தோத்து போகும். சரி, இப்போ நம்ம 2வது பகுதிக்கு வருவோம். மேப்ஸ் வர்சஸ் த டெரிட்டரி. இங்க நாம பாரடைம் அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்டை புரிஞ்சுக்கணும். சிம்பிளா சொல்லணும்னா இது உலகத்தை நாம பாக்குறதுக்கான ஒரு மன வரைபடம். ஆனா வரைபடம் அப்படிங்கிறது ஒருபோதும் உண்மையான நிலப்பரப்பு ஆகாது இல்லையா? இத கற்பனை செஞ்சு பாருங்க. நீங்க சிகாகோ சிட்டில போக வேண்டிய இடத்துக்கு வழியை தேடிட்டு இருக்கீங்க. ஆனா உங்க கையில டெட்ராய்ட் சிட்டியோட மேப் இருந்தா என்ன ஆகும்? நீங்க எவ்ளோ பாசிட்டிவா நினைச்சாலும் சரி, உங்க வண்டியோட ஸ்பீடை 2 மடங்கு ஆக்கினாலும் சரி, கையில இருக்கிற மேப் தப்புனா நீங்க போக வேண்டிய இடத்துக்கு போய் சேரவே முடியாது. உங்க அணுகுமுறையை மாத்துறதை விட முதல்ல மேப் சரியா இருக்கணுங்கிறது தான் இங்க பாயிண்ட். இப்போ ஒரு நிமிஷம் உங்க கண்ணுக்கு முன்னாடி தெரியற இந்த உருவத்தை கொஞ்சம் உற்று பாருங்க. உங்களுக்கு என்ன தெரியுது? ஒருவேளை சின்ன மூக்கு வச்சுக்கிட்டு தலைய திருப்பி வேற எங்கேயோ பாத்துட்டு இருக்கிற ஒரு மாடர்னான இளம் பெண் உங்களுக்கு தெரியறாங்களா? நல்லா பாருங்க. இப்போ இந்த ஒருங்கிணைந்த வடிவத்தை பாருங்க. இது ஹார்வர்ட் பிசினஸ் ஸ்கூல்ல நடந்த ஒரு ஃபேமஸான பரிசோதனையில பயன்படுத்தப்பட்ட படம். நம்ம மூளைக்கு ஏற்கனவே என்ன விஷயம் பழக்கப்படுத்தப்பட்டிருக்கோ அதுக்கேத்த மாதிரி தான் இது நமக்கு தெரியும். சிலருக்கு இது ஒரு இளம் பெண்ணா தெரியும், சிலருக்கு பெரிய மூக்கு இருக்கிற ஒரு வயசான பாட்டியா தெரியும். இதுல இருந்து நமக்கு என்ன புரியுது? நாம உலகத்தை அது எப்படி இருக்கோ அப்படி பாக்குறது இல்ல, நாம எப்படி இருக்கோமோ இல்லைன்னா நம்ம மனசு எப்படி பழக்கப்படுத்தப்பட்டிருக்கோ அப்படிதான் பாக்குறோம். இதனாலதான் 2 நேர்மையான மனுஷங்க ஒரே விஷயத்த பார்த்து முற்றிலும் வேற வேற கருத்துக்களை வச்சிருந்தாலும் அவங்க 2 பேருமே தப்பு கிடையாது. அவங்க மன வரைபடத்தின்படி அவங்க சொல்றது 100க்கு 100 சரி. சூப்பர். இப்போ நம்ம 3வது பகுதிக்கு வந்தாச்சு. எக்ஸ்பீரியன்சிங் அ பாரடைம் ஷிஃப்ட். இந்த பாரடைம் ஷிஃப்ட்னா என்ன? நாம உலகத்தை பார்க்குற விதம் ஒரு சின்ன தகவல்னால திடீர்னு தலகீழா மாறுற அந்த ஆஹா மொமெண்ட் தான் இது. இது புரிஞ்சுக்க ஸ்டீஃபன் கவியோட வாழ்க்கையில நடந்த அந்த ஃபேமஸான சப்வே கதையை கேளுங்க. ஒரு அமைதியான ஞாயிற்றுக்கிழமை கால நேரத்துல அவரை ட்ரெயின்ல போயிட்டு இருக்காரு. திடீர்னு ஒரு ஆள் அவரோட குழந்தைங்களோட வராரு. அந்த குழந்தைங்க ரொம்ப சத்தமா கத்திக்கிட்டு மத்தவங்கள டிஸ்டர்ப் பண்ணி ரகலை பண்றாங்க. ஆனா பக்கத்திலே உட்கார்ந்து இருக்கிற அவங்க அப்பா எதையுமே கண்டுக்காம அமைதியா கண்ணை மூடிட்டு இருக்கிறாரு. இத பாக்குற யாருக்கா இருந்தாலும் கோவம் கொதிச்சு எழும்ல. இப்படி ஒரு பொறுப்புள்ளாத அப்பாவா இருக்காரேன்னு ஒரு பயங்கரமான எரிச்சல் நமக்குள்ள வரும். அந்த எரிச்சலை தாங்க முடியாம கவி அந்த ஆள்கிட்ட போய் கோபமா கேக்குறாரு. அதுக்கு அந்த அப்பா சொன்ன பதில் என்ன தெரியுமா? சாரிங்க, நாங்க இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வரோம். 1 மணி நேரத்துக்கு முன்னாடிதான் இந்த குழந்தைகளோட அம்மா இறந்துட்டாங்க. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. இந்த குழந்தைங்களும் அது எப்படி ஏத்துக்கிறதுன்னு தெரியாம இப்படி பண்றாங்க அப்படின்னு சொன்னாரு.
நினைச்சு பாருங்க, அந்த ஒரு செகண்ட்ல கோபம் இருந்த இடத்துல எவ்ளோ பெரிய இரக்கமும் கவலையும் வந்திருக்கும். ஒரே நொடியில ஒருத்தரோட பார்வையை முழுசா மாறுது பாத்தீங்களா? இதுதான் உண்மையான பாரடைம் ஷிஃப்ட். இதே மாதிரி சிலிர்க்க வைக்கிற இன்னொரு கதையை சொல்லட்டுமா? கடுமையான மூடுபனில ஒரு பெரிய போர் கப்பல் போயிட்டு இருக்கு. திடீர்னு எதிரே ஒரு வெளிச்சம் தெரியுது. உடனே கப்பல் கேப்டன் எதிரே வர கப்பலை வழிவிட சொல்லி சிக்னல் கொடுக்கறாரு. ஆனா அங்கிருந்து நீங்க விலகி போங்கன்னு ரிப்ளை வருது. கேப்டனுக்கு சம கோவம். நான் ஒரு பெரிய போர் கப்பல், நீ விலகி போ அப்படின்னு மிரட்டுறாரு. அதுக்கு அங்கிருந்து வந்த கூலான பதில் என்ன தெரியுமா? நான் ஒரு லைட் ஹவுஸ், நீங்க தான் விலகி போகணும். செம்ம ட்விஸ்ட்ல இந்த கதை நம்மள நேரா கடைசி பகுதிக்கு கூட்டிட்டு போகுது. த லைட் ஹவுஸ் பிரின்சிபல்ஸ். அந்த போர்க்கப்பல் கதையில வந்த லைட் ஹவுஸ் மாதிரி நம்ம என்னதான் முட்டிக்கிட்டாலும் மாறாத உறுதியான சில உண்மையான கோட்பாடுகள் இருக்கு. அது என்னன்னு பாப்போம். இந்த கோட்பாடு இல்லனா பிரின்சிபல்னா என்ன? இது ரொம்ப ஆழமான ஒரு அடிப்படையான இயற்கை விதி. இதை யாராலையும் மீறவே முடியாது. மனித செயல்பாடுகளுக்கு ஒரு கலங்கரை விளக்கம் மாதிரி வழிகாட்டுறது இதுதான். சிசில் வி டிமில் ரொம்ப அழகா சொல்வாரு, நம்மால சட்டத்தை மீற முடியாது, ஆனா அந்த சட்டத்துக்கு எதிரா நம்மள நாமளே உடைச்சுக்க முடியும் அப்படின்னு. இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த அடிப்படையான லைட் ஹவுஸ் கோட்பாடுகள் எந்த ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கும் இனத்துக்கும் சொந்தமானது கிடையாது. நியாயம், நேர்மை, நம்பகத்தன்மை, மனித கண்ணியம், மத்தவங்களுக்கு சேவை செய்யறது, தரமா இருக்கிறது, அப்புறம் வளர்ச்சி, இதெல்லாம் காலங்காலமா எல்லா நாகரிக சமூகத்திலயும் இருக்கிற மாறாத உலகளாவிய உண்மைகள். இத ஹென்ரி டேவிட் தோரோ சொல்ற அந்த ஃபேமஸான வரியோட ஒப்பிட்டு பாருங்க. தீமையோட இலைகளை வெட்ட முயற்சி பண்ற ஆயிரக்கணக்கான ஆட்களுக்கு நடுவுல ஒருத்தர் தான் அதோட வேற தாக்குறார். இதுதான் ஒட்டுமொத்த இன்சைட் அவுட் தத்துவத்தோட சீக்ரெட். மேலோட்டமா நம்ம ஆட்டிடியூட் அப்படிங்கிற இலைகளை வெட்டி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்மளோட பாரடைம்ஸ் அப்படிங்கிற வேற நாம தாக்க ஆரம்பிக்கணும். இதோட நம்ம இந்த விளக்கத்தின் முடிவுக்கு வந்துட்டோம். இப்போ உங்களை பார்த்து ஒரு ஆழமான கேள்வியை கேக்குறேன். உங்க வாழ்க்கையில நீங்க இன்னும் வெறும் இலைகளை தான் வெட்டிக்கிட்டு இருக்கீங்களா, இல்ல வேற தாக்க தயாரா இருக்கீங்களா? வேலை செய்யாத அந்த ஷார்ட்கட்ஸ் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு உள்ள இருந்து வெளியே மாறுற உங்களுக்கான பாரடைம் ஷிஃப்டை இன்னைக்கே ஆரம்பிங்க. ஏன்னா உங்க சிந்தனை மாறும்போது கண்டிப்பா உங்க உலகமும் மாறும்.